அறத்தின் வழி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் காணொளி பதிவிடுறேன். ஒரு சிறப்பான சம்பவத்த செஞ்சிருக்காங்க. அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அனல் மின் நிலையம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில அண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குரலாக இன்றைக்கு அதை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. எப்படி பேனா சின்னம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசினபோது, அந்த இடத்துல பேனா சின்னத்த வச்சா நான் உடைப்பேன் என்று சொல்லி பேசி, ஆட்சிக்கு வந்தா உடைப்பேன் என்று பேசி, ஒரு சிறப்பான சம்பவத்த செய்தார். அதேபோல இன்னைக்கு சிறப்பான சம்பவத்தை செய்து, அனல் மின் நிலையம் குறித்ததான எதிர்கருத்தை வைத்து அதை எதிர்த்திருக்கிறார். வன்மையாக எதிர்த்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதிலே தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒருமையில் பேசுவது, அவரை தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவது, ஆ பொதுமக்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவது, கட்சியினர் பேசக்கூடாது என்று என்று முழக்கமிடுவது, வெளியூரிலிருந்து வந்து பேசக்கூடாது என்றெல்லாம் பேசி இதை அதிகமாக வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை குறித்து நான் இன்னைக்கு தெளிவா பேசப் போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் தான் கருத்து தெரிவிக்கணும். கட்சியினர் இங்க வந்து கருத்து தெரிவிக்கக் கூடாது என்று சொல்லி, நீங்கள் எந்த கட்சியை வேணா சொல்லலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியை சொல்ல முடியாது. ஏனென்றால், இவர்கள் எந்த ஒரு அதிகாரத்தில இல்ல. எம்.எல்.ஏ.வோ, எம்.எல்.ஏ.வோ, எம்.பி.யாவோ ஏதோ ஒரு ஆட்சியிலயோ, எதிர்க்கட்சியிலோ இருந்து இப்படியெல்லாம் வென்று, ஆ கேவலமான ஆட்சியை கொடுத்து, இப்படியெல்லாம் ஒரு தகாத ஆட்சியை கொடுத்து மக்களை ஆட்டி அமைத்து இருந்த காலங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வரலாறு இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பொதுமக்களில் ஒருவர் தான். எப்பொழுதுமே பொதுமக்களின் போராட்டத்துக்கு எல்லா இடங்களிலும் கடந்து சென்று பொதுமக்களின் குரலாக ஒலிக்கிற ஒரு பொதுமக்களின் பொதுவான குரல் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் குரல். இதிலே அடுத்து இத நாம பார்க்கணும். ஜப்பான்ல இருந்து வந்து இங்கெல்லாம் பேசக்கூடாது. இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் தான் ஜப்பான்ல இருந்துலாம் வந்து பேசக்கூடாது. இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. என்னவோ பொதுமக்கள் எங்கிருந்தோ வந்து எல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் விதி இல்ல. பொதுமக்கள் எந்த பொதுமக்களாக இருந்தாலும் வந்து பேசலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை சீமான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், இதில தெளிவா நாம் பார்க்க வேண்டியது திருவொற்றியூர்ல 2021ல அண்ணன் சட்டமன்ற தொகுதியில இந்த இடத்துல நிற்கிற பொழுது திருவொற்றியூர்ல தான் நின்னாங்க. இந்த இடத்துல 54,000 வாக்குகளை பெற்று அவர்கள் அந்த இடத்துல நிலைச்சு நின்னாங்க. கணிசமான வாக்குகளை பெற்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி அந்த இடத்துல நின்னாங்க. அப்படி 54,000 பேரின் குரலாக தான் திருவொற்றியூரில் 54,000 பேரின் குரலாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. சட்டமன்றத்தில் அவர்களால பேச முடியாவிட்டாலும், இந்த இடத்துல மக்களின் குரலாக நான் எங்கெல்லாம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் பேசுவேன் என்று சொல்லி வந்து, இந்த இடத்துல மக்களின் குரலாக அவர்கள் ஓங்கி ஒலிச்சிருக்கிறாங்க. சரியான அடியை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா, எப்படி பேனா நினைவு சின்னம் வச்சா நான் உடைப்பேன்னு சொன்னாரோ, அதே போல இடி முழக்கத்தோடு இந்த இடத்துல பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது தான். இப்படி இப்படி நிகழ்ந்தது மட்டுமில்லாமல், தொடர்ச்சியாக நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சூழலியல் போர். நம் மீது இவர்கள் ஒரு சூழலியல் போரை தொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சுற்றுச்சூழலை முழுவதுமா கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுற்றுச்சூழலை கெடுத்து, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு காரியத்துல இந்த திமுகவினர் இறங்கியிருக்கிறாங்க. இதை நாம் வன்மையாக கண்டித்து எதிர்க்க வேண்டும். எப்படின்னா, எப்படி மதுரையில அரிட்டாப்பட்டியில அங்க டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கிறதா இருக்கட்டும், பன்னாட்டு பரந்தூர் விமான நிலையம் இங்க அமைப்பதா இருக்கட்டும், எல்லா விதமான சூழியல் கேடு விளைவிக்கிற எல்லா காரியத்தையும் இந்த திமுகவினர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அரிட்டாப்பட்டியில 5 திணைகளும் இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் பேச நான் கேட்டேன். எப்படி 5 திணை இருக்கும்? மருதம், முல்லை, ஆ குறிஞ்சி, பாலை இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நெய்தல் எப்படி மதுரையில இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, நான் ஒரு சொல்ல கேட்டேன். அந்த நெய்தல் என்கிற பொருளுக்கு அங்க ஒரு ஏரி இருக்காம். அந்த ஏரி உப்பு தண்ணீர்ல நிறைந்திருக்கிறது. உப்பு தண்ணீரால உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஏரிய குறிச்சு பேசுறாங்க. இது அந்த 5வது திணை. இது ரொம்ப வியக்கத்தக்கது. இந்த 5 திணையை வைத்து 5 ஏக்கர்ல தன்னுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை ஈட்டி தற்சார்பா அவர்களால் வாழ முடியும். இதையெல்லாம் கெடுக்கிற செயலே இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆ பன்னாட்டு பறந்தூர் விமான நிலையத்திலும் ஒரு பெரிய ஏக்கர்ல அதே போல தான் பரந்தூர்ல பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த விமான நிலையம் அமைக்கவிருக்கிற அந்த இடத்துல கூட அவர்கள் அந்த விவசாய நிலம் எந்த ஒரு
நதி நீரைய நம்பியோ, அணை திறந்து விட்டா வர நீர நம்பியோ அவர்கள் இல்லை. அவர்கள் அங்க இருக்கிற ஏரியை நம்பியே, அங்க இருக்கிற ஏரியை வைத்து அவர்களால் இருபோகம் விவசாயம் செய்து கொள்ள முடியும். அங்க இருக்கிற ஏரிய நீங்க வந்து பார்த்தீங்க அங்க இருக்கிற இடத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஒரு வயல் நிரம்பி மறு வயலுக்கு தண்ணீர் தானாக பாயும். அதற்கு பிறகு தண்ணீர் தானாக அப்படியே சறுவலாக அந்த ஏரியிலிருந்து சறுவலாக அந்த வயல்வெளிகள் அமைஞ்சிருக்கு. ஏரி நீரை வைத்தே அவர்களால் இருபோகமும் விவசாயம் செய்து நல்லபடியாக வாழ முடியும். அந்த தற்சார்பை அவர்கள் கெடுக்கணும். இப்படி எல்லா விதமான சூழியல் சீர்கேட்டின் கெடுக்கிற வகையில தான் இந்த திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்ப்பதற்காகவே அந்த இடத்துக்கு சென்று எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்து, இந்த அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டாம் என்று சொல்லி பல சான்றுகளோடு அண்ணன் பேசியிருக்கிறாங்க. குறிப்பா அதில சொல்லணும்னா, அதானி ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிய எப்படி ஒரு நாட்டின் வளர்ச்சியா நீங்க கட்டமைப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், துணிச்சலோடு இவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த கருத்து வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து மக்களின் குரலாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்பதை நிரூபணம் செய்து, மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து வலிமை தந்து, எங்களை இன்னும் பெரிய கட்சியாக வளர்ச்சி அடையச் செய்து, இந்த வருகிற நாட்களில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு செவிசாய்த்து அங்க நிக்கணும். எப்படி இன்னைக்கு இந்த அனல் மின் நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோமோ, எப்படி பேனா சின்னத்தை வைக்க முடியாமல் அவர்களால் போனதோ, அதேபோல இதையும் இவரால் செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சி இதை உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் இதை செய்ய விடமாட்டோம் என்று சொல்லி அண்ணன் பேசியிருக்கிறாங்க. அதனால இது நிச்சயமாய் வராது அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்கணும். நன்றி, வணக்கம்.